சற்றுமுன் கைதான மாரிதாஸ் களத்தில் இறங்கிய அண்ணன் சீமான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இங்கே நாம் தமிழர் கட்சி ஒரு மிக முக்கியமான முன்னேற்பாடை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது தொடர்ச்சியாக பல விஷயங்கள் செய்து வந்துட்டுருக்காங்க. அதில் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மதியம் 1 மணியில் இருந்து இந்த விஷயம் நடக்குதுங்க. ரிலீஸ் மாரிதாஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகோட பிரபல யூடியூபர் அரசியல் விமர்சகர் மாரிதாஸ் அவர்கள் கைதை கண்டித்து தமிழ்நாட்டில் பேச்சுரிமை பறிக்கப்படுகிறதை கண்டித்து இதற்காக பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த முன்னெடுப்பாக செய்கிறாங்க. தகவல் தொழில்நுட்ப துறை இதற்கு முழுதும் பக்கபலமாக இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இதை ஏன் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் மாரிதாஸ் அவர்கள் என்ன தவறு செய்தார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். மாரிதாஸ் அவர்களுடைய பேச்சில் பல குறைகள், அவருக்கு முற்றுமுழுதான எதிர்கருத்து கொண்டவர்கள் தான் நாம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர் பேசக்கூடிய எந்த பேச்சாக இருந்தாலும் அதற்கு எதிர்கருத்துக்கள் தெரிவிப்பது மட்டும்தான் ஜனநாயகத்தின்படி சரியாக இருக்குமே தவிர, அவர் பேசவே கூடாது என அவருடைய கழுத்து வலையை நெரிப்பது போல இந்த மாதிரி கைது செய்து ஒரு அச்சுறுத்தல் உண்டாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது மிகவும் தவறானது. அவர் செய்யக்கூடிய அந்த செயலில் தவறு இருக்குது அப்படிங்கிறதுக்கும் மேலே ஆதவர்ஜுனாவை பற்றி அவர் வெளிப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இங்கே அவர்களுக்கு பிரச்சனையை கலப்புது. இந்த சர்ச்சையெல்லாம் எல்லாத்துலேயும் சிக்கிற மாதிரியே ஆதவம் மாட்டிக்கிட்டே வராங்கிறதால ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவரை அச்சுறுத்த வேண்டும் என்ற ஒரு தனி நோக்கோட அவர் கைது செய்வதாக தகவல்கள் தெரியப்படுகிறது. இதில் நாம் தமிழர் கட்சி இவருக்கு மட்டும் இல்லை, யாருக்காக இருந்தாலும் இது தொடர்ச்சியாகத்தான் செய்வாங்க. அந்த வகையில் இந்த முறை மாரிதாஸ் அவர்களுக்காக களமிறங்கி ரிலீஸ் மாரிதாஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகோட எந்த விடயத்திற்காக இப்படி செய்தாங்க அப்படிங்கிறத இணையம் முழுக்க வைரல் படுத்திக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி கூடுதலாக இது போல் எந்த ஒரு கருத்து சுதந்திர நிகழ்வுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் முதல் ஆளாக குரல் கொடுப்பதில் இருக்காங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இதே போல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களுக்கோ மிக முக்கியமான நபர்களுக்கோ அண்ணன் சீமான் அவர்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய யாரும் அந்த அளவிற்கு குரல் கொடுப்பதில்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விடயம்.